வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மேலிகன். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருமே பார்த்தே ஆகணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. உண்மையாலுமே நான் சொல்கிறேங்க, 2026 யாருக்கு எப்படி போணுச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கு இட் வாஸ் சச் அண்ட் ஒண்டர்ஃபுல் பிகினிங். ஏன்னா நிறைய புது புது படங்களை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் அதே மாதிரி தான் இந்த படத்தையும் வந்து பார்த்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சினிமா வந்து ஒரு ஊரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது தான். அந்த அந்த ஊரை சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல், அந்த ஒரு 5 நண்பர்களோட பற்றின கதை தான் இது. அந்த 5 நண்பர்கள் எடுக்கிற கதைகள் வந்து அந்த ஊரையும் அண்ட் அவங்களுக்குள்ளார இருக்கிற பிரிவினை அண்ட் அவங்களுக்குள்ளார இருக்கிற சண்டை அண்ட் அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த நட்பு, இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் பேக்கேஜாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சூப்பரான ஒரு படம் வந்து சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மேலிகன். அண்ட் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படங்க. அதனாலேயே தான் நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இந்த படத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எல்லாமே வந்து நான் கடைசியாக தான் சொல்லுவேன், இது வந்து ஹேட்ஸ் ஆஃபோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவியா இல்லையான்னு. பட் ஆனால் இந்த வீடியோட பிகினிங்லேயே சொல்கிறேன், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹேட்ஸ் ஆஃப் ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. கண்டிப்பாக இந்த படத்தை போய் எல்லாருமே பார்த்தே ஆகணும். அண்ட் இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அதை தான் வந்து இந்த இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த படத்தோட பேசிக் ஒரு அவுட்லைனை பற்றி சொல்லிடுறேன். இந்த படத்தோட பேர் வந்து சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மேலிகன். ஆனால் இந்த படத்தை முன்னாடியே ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அந்த டாக்குமெண்ட்ரி பேர் சூப்பர் மென் ஆஃப் மேலிகன். இந்த படத்தோட அந்த கோர் ஐடியாவை வந்து அந்த டாக்குமெண்ட்ரியிலேருந்து எடுத்து தான் ஒரு படமாக வந்து இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்ரியும் பார்க்கணுன்றது என்னோடய ஆசை. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ரியுமே சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து அமேசான் ப்ரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இது தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கிராமத்து வைபுக்கு ஏற்ற மாதிரி, மேலிகன்றது ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ் அந்த பேச்சுக்களை வச்சு சூப்பராகவே அந்த படம் வந்து தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ் டப்பிங் டீம். நல்லா பண்ணியிருந்தாங்கங்க. அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் கூட. நல்லா சூப்பரான ஒரு தமிழ் டப்பிங். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஆக்டர்ஸ் அண்ட் தேர் எமோஷன்ஸ். உண்மையாலுமேங்க அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸை வெளிப்படுத்து அண்ட் அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த பிரிவினையாக இருக்கட்டும் அண்ட் அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்டை வந்து சூப்பராகவே வந்து அந்த படத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பாய்ஸோட ஒரு லைஃப்பில் வந்து என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கும் அண்ட் அவங்களுக்குள்ளார வந்து என்ன ஒரு ஈகோ கிளாஷ் அண்ட் வந்து அவங்களுக்குள்ளார அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து அந்த டைம் டிஃப்ரென்ஸில் வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து காமிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கான்ஃப்ளிக்டெல்லாம் ஏற்படுத்தாமல் அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேயே வந்து அந்த படம் அந்த எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அண்டு அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத சூப்பராகவே கன்வே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தோட மெயின் கோரே வந்து அந்த எமோஷ்னல் ஒரு கனெக்ட் தான். ஏன்னா சினிமான்ற ஒரு மீடியம் வந்து எப்படிப்பட்டது அண்ட் வந்து எங்கேருந்து தொடங்கினாலும் சினிமான்றது சினிமா மட்டும்தான். ஏன்னா அவதார் தான் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ மேலிகனில் எடுக்கிற சினிமா வந்து ஹிட்டே ஆகியிருக்காது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே அந்த இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே வந்து புரியும். நீங்கள் இப்போ ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸாக இருக்கட்டும், பெரிய டேரக்டர்ஸாக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜாக இருக்கட்டும், தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பெரிய ஆளாக இருக்கட்டும், இந்தியன் சினிமாலே பெரிய டேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கடைசியில் என்ன எடுக்கிறாங்க? சினிமா தான். அண்ட் இந்த சினிமாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரோ இல்லை இவங்க எடுக்கிறது தான் சினிமாவோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையாது அப்படின்றது இந்த படத்தில் வந்து சூப்பராகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த படம் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா சினிமா வந்து இப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கட்டும், இந்த கிராஃப்ட்ஸில் தான் எடுக்கணும், இந்த ஒரு மீடியமில் தான் இருக்கணும், இந்த ஒரு லோ ஆங்கிளில் தான் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஹை ஆங்கிளில் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி இவங்களாவே அந்த ஆர்ட்டுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதுன்றது வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இருக்காது. ஏன்னா அந்த ஒரு சினிமேட்டிக் ஸ்ட்ரக்சரை எந்த ஒரு ஆர்ட் மீடியமும் வந்து அந்த ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணுன்ட்டு பட் ஆனால் சினிமாவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிட்டோம். இப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு நல்ல சினிமா, கிராண்டாக இருக்கணும், ஹை பட்ஜெட்டில் இருந்தால் தான் அது ஒரு நல்ல சினிமா அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து எல்லாத்து மண்டையிலையும் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். பட் ஆனால்
அந்த மாரி விஷயங்கள்லாம் கிடையாது. எந்த படங்களும் வந்து ஒரு நல்ல படம். எல்லா சினிமாவும் வந்து அட் லாஸ்ட் ஒரு கருத்த வந்து தெரிவிக்குது. அண்ட் ஒருத்தவங்களோட வாழ்க்கைய வந்து விவரிக்குது. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ட கொண்டு வந்தது இந்த படம் தான். பிகாஸ் ஆஃப் இந்த படம் எனக்கு வந்து பர்சனலா ஏன் கனெக்ட் ஆச்சுன்னா, நான் வந்து இந்த சினிமேட்டிக் ஸ்ட்ரக்சர் தான் இருந்தா தான் வந்து அது ஒரு நல்ல படம். இந்த ஷேக்கி கேம்ல எடுக்கிறது, அண்ட் இருக்கிற விஷயங்கள வச்சு எடுக்கிறது, அப்படியெல்லாம் பண்ணா வந்து அந்த படம் வந்து ஒரு மொக்க படம். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் வந்து இத்தன காலமா இருந்தேன். பட் ஆனா இந்த படம் வந்து ஒரு உண்மையாலுமேங்க இந்த கதையோட ஒரு கோர் மைய புள்ளி என்னன்னா, ஒரு சினிமா வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கையை எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை இப்ப அந்த படம் வந்து பாலிவுட்ல எடுக்குறாங்க. ஏதோ ஒரு மலிகன் அந்த ஒரு கிராமத்துல இருக்கிற ஒருத்தவங்களோட ஒரு 5 பேரோட வாழ்க்கைய பத்தி அவங்க ஷார்ட் ஃபிலிம் எதுக்காக எடுக்குறாங்க? அண்ட் அதனால அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சு? அப்படின்றத பார்த்து இப்ப என்னோட வாழ்க்கை வந்து இப்ப வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றது அந்த சினிமாவோட அந்த ஆர்ட்டோட எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு பாருங்களேன். இப்ப நான் இத சொல்றேன்னா, நீங்க அத போய் பார்த்து, நீங்க உங்க லைஃப்ல அதுல ஒரு டேக் அவே எடுத்து, உங்களோட ஒரு இனிஷியேஷன் வந்து எடுத்து, உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஸோ நான் சொல்றது அது எப்படி நான் உங்களுக்கு அது புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பட் ஆனா இதுதான் அட் த கோர். சினிமா இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங் அஸ். நீங்க வந்து என்னதான் வந்து நெறைய படத்த வந்து படமா பாருங்க. படம் வந்து நம்மளுக்கு எதுவும் கத்துக் குடுக்க போறதில்ல. படம் வந்து நம்மள வந்து அட்லாஸ்ட் வந்து நம்மள முட்டாள் தான் ஆக்கிட்டு இருக்கு. எல்லாம் மாஸ் சினிமா, மாஸ் எலிவேஷன் அது மாரிலாம் பண்றாங்க. அப்படின்ற மாரி நம்ம நெறைய கதை கட்டுனாலுமே, அட்லாஸ்ட் சினிமா தான் வந்து நம்மள சேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ வரைக்குமே மனுஷன் மனுஷனா இருக்கிறதுக்கு சினிமாவும் ஒரு முக்கியமான காரணம். இல்லன்னா மனுஷன் வந்து சொல்றேன் அடிச்சே செத்துருவான். அண்ட் இனி ஒண்ணு என்னன்னா, சினிமா தியேட்டர்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த 3 விஷயம் தான் எந்த ஒரு பிரிவினையும் பார்க்காம எல்லாரும் ஒண்ணா கூடி அண்ட் எல்லாருமே ஒண்ணா கொலாபரேட்டிவா வேலை செய்ற அண்டு எல்லாமே ஒண்ணா கொலாபரேட்டிவா இருக்கிற ஒரு மீடியம்னா வந்து இந்த 3 விஷயம் தான் இப்போதைக்கு. அண்ட் இந்த மாரி பல விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து நான் நெறைய கத்துக்கிட்டே இருந்திருக்கேன். அண்ட் இனி ஒரு நெறைய விஷயம் வந்து என்னன்னா, லவ் அக்ராஸ் என்டர்டெயின்மெண்ட்டுங்க. ஏன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி அது மேல ஒரு பேஷன், அது மேல ஒரு ஈடுபாடு. நீங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்கனாலும் சரி, அத வந்து யாருமே பார்க்கல, அது வந்து யாருமே ரெகக்னைஸ் பண்ணல, அண்ட் அதே மாரி அத வந்து யாருமே கண்டுக்கல அப்படின்றது ஒரு மேட்டரே கிடையாது. ஈவன் இஃப் யூர் ஃப்ரெண்ட் சா தட் அது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட சேஞ்ச் பண்ணுதுன்னா, தென் தட்ஸ் இட். அதுதான் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமோட பர்ப்பஸ். அண்ட் வந்து இந்த படத்தோட பர்ப்பஸ் நம்ம எல்லாரையும் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான். அண்ட் சினிமாவோட பர்ப்பஸுமே அதுதான். ஒரு மனுஷனை மனுஷனா வச்சிருக்கிறதுக்கு ஒரு மெயின் மீடியம் வந்து சினிமான்றது இந்த படத்தில் வந்து சூப்பராகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த வில்லேஜ் அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது இந்த சினிமானால. ஒரு சினிமான்ற ஒரு மீடியம் வந்துங்க நம்மளை மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் அதாவது அந்த சினிமாவை சார்ந்து இருக்கிறவங்கள மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் அது சுற்றி வேடிக்கை பார்க்குறவங்களையும் சேஞ்ச் பண்ணுது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்து அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த கேரி அவுட் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இனி ஒரு சூப்பரான விஷயம் என்னன்றது இந்த படத்தில் வந்து உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்டது. இந்த படம் வந்து அதான் சூப்பர்மேன் ஆஃப் மேலிகன் அந்த ஒரு அந்த ஒரு டாக்குமெண்ட்ரியோட தழுவல் தான் இந்த படம். அண்ட் அந்த டாக்குமெண்ட்ரியுமே சூப்பராகவே இருக்கும். நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து கண்டிப்பாக கிடச்சா செக் பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த டாக்குமெண்ட்ரி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. எப்படியெல்லாம் வந்து சீன் வந்து அந்த காலத்தில் வந்து மேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த காலம் அதாவது இது வந்து 1997 to 2010 அந்த டைமில் வந்து நடக்கிற மாதிரி அந்த பீரியடில் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த பீரியடில் எப்படியெல்லாம் சினிமா வந்து இருந்துச்சு அண்ட் எப்படியெல்லாம் வந்து அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஷார்ட் ஃபிலிம்னா யூடியூப்பில் போடுற ஷார்ட் ஃபிலிம்க்குலாம் முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபிலிம்ஸ் வந்து எப்படி அது வந்து எப்படி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒரு எடிட்டிங் வந்து கட் பண்ணுறது அப்படின்ற நிறைய கிராஃப்ட்ஸை பற்றி இந்த படத்தை வந்து பேசியிருப்பாங்க. அண்டு இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்த்து வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கணும். அண்ட் இதனோட ஒரே ஒரு நெகட்டிவாக நான் பார்த்தது என்னென்னா, துரேந்தர் மூவி பார்த்ததுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு மெயினான விஷயம் என்ன புரிய வந்துச்சுன்னா, இந்த ரியல் இன்சிடென்ட்ஸ்லாம் நடுவில் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி ஆல்ரெடி அதை பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ரியெல்லாம் கொலைட் பண்ணி அந்த ஒரு
இதை வந்து பண்ணலாம். பட் ஆனால் அந்த இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த ரியல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு அந்த டாக்குமெண்டேஷன் டைப்பில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தா இனிமேல் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஒரு இதுதான் எனக்கு. அண்டு இது வந்து கரெக்டாக தப்பான்னு தெரியல. பட் ஆனால் தே மேட் இட் வெல். அது என்ன படத்துக்கு என்ன தேவையோ, என்ன கோர் எமோஷன்ஸோ, எந்த அளவுக்கு கேரக்டர்ஸ் தேவையோ, எந்த அளவுக்கு அந்த மேலிகன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்டு செட் ஒர்க்குமே வந்து ப்ராப்பர் அண்ட் பக்காவாக இருந்துச்சுங்க. நான் அதனால் கண்டிப்பாக இந்த படம் போய் எல்லாருமே பாருங்கள். வித் ஃபேமிலியோட எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்து அண்டு உங்களோட ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடிய நண்பர் அண்டு எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்க யாராவது இருந்தால் இந்த படத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவருக்குமே வந்து இந்த படம் வந்து போய் சேரட்டும். அவருமே வந்து அவரோட வாழ்க்கையில் ஒரு இனிஷியல் ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த முனைப்போடு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்கன்னு நானும் நம்புகிறேன். அண்ட் நீங்களும் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நான் இதில் என்ன தப்பாக சொல்லியிருந்தாலோ மாற்றி சொல்லியிருந்தாலோ அதை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் நான் இதை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் இதை மாற்றிக்கவும் செய்கிறேன். So yeah guys, that's it for this video. Thank you for watching. See you on the other one. Until then, this is Arts of signing off. Take care. Cheers. Bye. वो देख जादू का पंछी, एक दिन उड़ूंगा इसमें मैं।